ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டேமனை தோற்கடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சின்னதாக ஒரு தியரி மட்டும் பார்க்க போகிறோம். அது மட்டுமே இல்லாமல் இதில் வந்து நான் மை ஹீரோ அகாடமியாவுக்கும் இதுக்குமே ஒரு லிங்க்கை கண்டுபிடிச்சி வச்சுருப்பேன். ஸோ அது பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அது முன்னாடி பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துடும். சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹீரோ அகாடமிக்கும் அதுக்கும் அப்படி என்னத்தை லிங்க் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிடுறேன். அதாவது வந்து அந்த மூவியில் வந்து ஒரு வில்லனை காமிச்சிருப்பானுங்களே, அவனை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேமனுக்கு இருக்க அதே மட்டும் தான் பவர் இருக்கும். அதாவது ரெப்ளிகேஷன் பவரு. அதை டேக்கு வந்து அவனை அட்டாக் பண்ணும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவன் மேலே அந்த அட்டாக் பட்டிருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி அந்த வில்லனோட கதையை முடிச்சிருக்கான். இதை அப்படியே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேமனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அமோடோவை பற்றி பார்த்தலாம். அமோடோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேமன், எய்டா, கோடு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பவர்ஸை கொடுத்த ஒரு அதிபுத்திசாலி. அதாவது வந்து ஒட்சிக்கு காரான சீபாயோட டிஎன்ஏ வச்சு இவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருப்பான். போதாத குறைக்கு நம்ம ஜேயாவோட குளோனையும் அவன் தான் ரெடி பண்ணியிருப்பான். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் அதை ரெடி பண்ணால் ஆனால் அது வந்து ஒரு விட்டகுறை தொட்டகுறை மட்டும் தான். அதாவது நம்ம எய்டாவோட அந்த ஆம்னிபொட்டன்ஸ் பவர் இருக்குல்ல, அதாவது சாமிங் பவர், அது வந்து ஆம்னிபொட்டன்ஸோட ஒரு விட்டகுறை தொட்டகுறை மட்டும் தான் அந்த சாமிங் பவர் செயல்படும். இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது ஒருவேளை ஒச்சுக்கு காடாக இருந்தால் அந்த பவர் வந்து அந்த ரெப்ளிகேஷன் பவர் வந்து லிமிட்டு இல்லாமல் கூட இருக்கலாம்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே அம்மோடோ வந்து எய்டாக கொடுக்கும்போதே அது ஒரு விட்டகுறை தொட்டகுறையாக இருக்கும்போது டேமனுக்கே அது இருக்கக்கூடாது. அதாவது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவனால் அதை திரும்ப அந்த அட்டாக்கை கொடுக்க முடியாமல் அந்த அட்டாக்கை வாங்க முடியும்ல. ஏன்னா நம்ம டேமனை காமிக்கும் போது ஓவர் பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பானுங்க. அது மட்டுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு சின்னதாகி பெருசாக வர ராட்சை கூட டேமன் வந்து அசால்ட்டாக கையாளி வாயாளி பிடிச்சிருப்பான். அதில் வந்து இன்னொன்று கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது வந்து நம்ம டேமன் நினச்சா ரெப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிற பவர் வந்து அவனால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். அதுவே அவன் ரெப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து அவனாலேயே அந்த இது பிடிச்சிக்க முடியும். இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அம்மோட கண்டுபிடிச்சது விட்டகுறை தொட்டகுறை ஈடாக இருந்த கூட டேமனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவனை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அவன் மேலேயும் அந்த அட்டாக் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரெப்ளிகேஷன் வேலை செய்யாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு வேணால் அவனை தோற்கடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா எதுவும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம இன்னொரு சேனல் லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஏடி கமெண்ட்ரிங்க சேனலில் வந்து நம்ம வந்து சில அனிமீஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறோம், பார்த்துக்கோங்க. அதாவது நிஞ்சா காமோயி, அது ரீமாஸ்டர், அது மட்டும் நிறைய சில அனிமீஸாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறோம், பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் இதில் வந்து ஜுஜுட்சு கைசன், இது மட்டும் மாங்கா ஸ்பைடர்ஸ், இது மட்டும் நிறைய அந்த சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இப்போ பிடிச்சிருந்துச்சு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய் கைஸ். அடுத்த ஷார்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.